இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள் 28/1/2024 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 3:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மாலை 3:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது மாலை 3:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சீரான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களும் சுமூகமாகவும் நடைபெறுங்க. இன்று அனுசரித்து நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல நீங்க நம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்கள் சக பணியாளர்களிடம் பேசும் பொழுது கவனமாக பேசினாலே போதுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சிலருக்கு புதிய இடம் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த செயல்கள் இன்று நிறைவேறவும் செய்யும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனின் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வியாபாரத்தை நிதானமாகவும் கொண்டும் செல்வீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அலுவலக பணிகளின் மூலம் ஏதாவது டென்ஷன்களும் ஏற்படலாம். தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்று சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம்தாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. தொழில் வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. செலவுகள் உங்களுக்கு ஏதாவது சில சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாகவும் இருங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இழுபறியான சில வரவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இன்று பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும், புரிதல்களும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது, பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க, புதிய பாதைகளும் தென்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை உங்களுடைய ஆன்மீக விஷயங்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியும் தரும். நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டு இருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். உங்களுடைய செயல்களை கையாளும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பணிகள் எல்லாவற்றையுமே எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. மனதுல இருந்து வந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் நடைபெறும். சிலருக்கு பருவகால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பெரிய ஒரு பாதிப்பும் இருக்காது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உங்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. உடல்நிலை சீராகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்தன்மையுடனும் காணப்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் விடுவீங்க. இன்றைக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நண்பர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகம் பார்க்கும் இடத்துல சில ஏதாவது உள்குத்து வேலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அரசியல் துறையில ஏற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வாங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான நாளாகவும் இருக்குங்க. மூத்தவர்களுடன் அனுசரணையாகவும் இருப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மனதில் இருக்குங்க. இம்மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சுப முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஒன்றிற்கு மேற்பட்ட பணிகளை பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். சிறு சிறு விமர்சன கருத்துக்களும் ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் ஒரு அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஏதாவது சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. மூன்றாவது நபரிடத்துல பேசும் பொழுதும் இன்று கவனமாகவும் இருங்க. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் இருக்குங்க. வேலையை பொறுத்தளவிற்கு நீங்க பட்டியலிட்டு வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. ஒரு சில வேலைகளை இன்றே நீங்கள் முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை செய்வதில் அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒன்றிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாத அளவிற்கு ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வேலை பலுவினால மனமும் சோர்வாகவும் உணரலாம். நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முயற்சியில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க. யோசித்து செயல்படுவதும் நல்லது. தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. வீட்டுல ஏதாவது சுபமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளவும் செய்யுங்க. சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு தாய்மாமனின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் இருக்கும். வேலையிடத்துல உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல பேசும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி இன்று விவாதிக்கவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கூடி வருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். தவிர்க்க முடியாத செலவுகளினால கையில் உள்ள பணம் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எடுத்த காரியத்தை திட்டமிட்டு செய்து முடித்து விடுவீங்க. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. தேக ஆரோக்கியத்துல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. கடன் பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கால்நடை பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்று உழைப்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். ஆரோக்கியமும் மேம்படும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கைக்கு உரிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. புதிய தொடர்புகளும் புதிய நட்புகளும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியில நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படுவதற்கு கூட வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணியை பொறுத்தளவிற்கு சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில சமநிலையான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இன்று ஒத்துழைப்பான போக்கும் காணப்படுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும்.
உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. இதன் மூலம் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். உழைப்பு அதிகமாகவும் செய்யுங்க. அதற்கு ஏற்ப வருமானமும் இருக்கும். திடீர் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தொழிலுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே அறிந்து அதனிலிருந்து நீங்க தப்பிக்கவும் செய்வீங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வணிக விஷயத்துல நேரத்தை ஒதுக்கி சாதகமான போக்கையும் பெற்று விடுவீங்க. ஏதாவது புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் குடும்ப விஷயங்கள்ல தலையிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. இது சூழ்நிலைகளை பதட்டமாக ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்துல மேலதிகாரிகளுடைய அனுசரணைகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பிற இன மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பொது வாழ்வுல செல்வாக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மேன்மையும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதிய வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சேமிக்கும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் ஆற்றலும் என்ற தன்னம்பிக்கையும் இருக்கும். வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். வருமானத்திற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க. பிரபலங்களை சந்திக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்காக நவீன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்து நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாகவும் செயல்படுவாங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலான முயற்சிகளினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும்.
அதிகாரிகளுடைய உதவியினால வேலை மாறுதல்களையும் பெறுவீங்க. பெற்றோர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கம் போல் செய்யக்கூடிய மருத்துவ பரிசோதனைகளாகவும் வாங்குவது விற்பது தொடர்பான தொழில இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சிறு குறு வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தைரியமாக பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடின முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் குடும்பத்துல அமைதி நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று சமூக பணிகள்ல ஆர்வமுடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்துறையில சாதகமான சூழலும் உண்டாகும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இன்று ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆசைகளும் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பானவர்கள் இடத்துல பேசும் பொழுது தயக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலாக தங்க இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டிற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன சண்டைகளும் நடைபெறுங்க. கருத்து வேறுபாடு என்று அவ்வளவாக இருக்காது. இன்று ஒற்றுமை நல்லபடியாக தங்க இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள மற்றும் அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். வீடு செப்பனிடுவது மறுசீரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சொத்துக்கள் விவகாரங்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை நினைத்தபடி சாதித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தினால ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரம் விருத்தியாகவும் செய்யும். பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவும் ஏற்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் இருக்கும். சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தொழில்ல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று எதிரிகளிடம் சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. வியாபாரத்தை ஏதாவது கெடுப்பதற்காக நினைக்கவும் செய்வாங்க. எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். மரியாதையும் மதிப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உங்களுடைய வேலைகளுக்கு உங்கள் துணைவியாரின் ஒத்துழைப்புகளும் ஏற்படும். உத்தியோகம் பார்க்கும் இடத்துல நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சிறிதளவு பற்றாக்குறை இருந்தாலும் இதனை எல்லாமே வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இட மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சற்று கோளாறுகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும்.
மனதளவுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் உண்டாகும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வர்த்தக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் சார்ந்த செலவுகளும் ஏற்படலாம். பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சோர்வும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுடன் வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. வெற்றியில் கவனமாக இருந்து நம்பிக்கையுடன் இருப்பதே நல்லது. இன்று பணிச்சுமைகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று உங்களிடத்துல காணப்படும் அகந்தை உணர்வின் காரணமாக சின்ன சின்ன சண்டைகளும் ஏற்படலாங்க. இது பெரிய அளவுல வாக்குவாதமாக ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. ஒவ்வாமையின் காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல தெளிவாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குழப்பங்களும் நீங்கும். யோசித்து செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில எதிர்ப்புகளை கடந்து வெற்றியும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வேகத்துடனும் செயல்படுவீங்க. அவசரப்பட்டு விரயங்கள் செய்யவும் வேண்டாம். பங்குச்சந்தை முதலீடுகள், ரியல் எஸ்டேட் தொழில் போன்றவற்றில எதிர்பாராத வகையில சில முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அதிக அளவு முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதி காப்பதும் நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்நிலை கல்வி படிப்பவர்கள் மேன்மையான நிலையையும் அடைவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். எண்ணிய பணிகள்ல போராடியாவது வெற்றியும் காண்பீங்க. வெளியூர் சார்ந்த பயணங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகளும் மாறும். செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தடைகளும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். ஆன்மீக செயல்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. இது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகளை இன்று வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்லது. இன்று பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளையும் மகிழ்ச்சியான வார்த்தைகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையிலும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியம் மற்றும் மன உறுதியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். மாலையில ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. நண்பர்களுடைய உதவியினால ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உதவியுடன் ஒரு செயல்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சச்சரவுகளும் நீங்குங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலர் குடும்பத்தினருடன் வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல இன்று விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய உதவியினால வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில புதிய யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. வேலை பலுவினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கத்தில புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காண்பாங்க. தனவரவு நல்லபடியாகவும் இருக்கும். செய்யும் தொழில்ல வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வாகன வகை, உணவு தொழில், விஷுவல் மீடியா மற்றும் பிரிண்டிங் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். பணி நிமித்தமாக புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதனால நன்மைகளும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்பட்டாலே போதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பாடங்களை படிப்பதுல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. சந்தேகங்களை எல்லாமே தெளிவுபடுத்தியும் கொள்வாங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியின் மனம் அறிந்து பேசுவதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களை பற்றி இன்று விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவுகளுக்கு இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வருமானமும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில வளர்ச்சி சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய சாதனைகளின் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்க உணரவும் செய்வீங்க. உங்களுடைய தொடர்பாடல் திறன் நல்லபடியாக முன்னேற்றத்துடனும் இருக்கும். நன்கு அதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய திறமை மற்றும் உறுதியின் காரணமாக பணிகள் எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. நீங்கள் உங்கள் பணிகள்ல நேர்மையாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உங்கள் அணுகுமுறையில நேர்மையும் உண்டாகும். இந்த நேர்மை திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி தந்து முடித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரும். வருவாயும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால ஒருவரை அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. சிலருக்கு இடையூறுகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர்வான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் பொழுது உணவுகள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயாருக்கு கண் பரிசோதனைகள் மற்றும் கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய திருமணங்களை பற்றி வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பொருளாதாரத்துல ஏற்றமும் உண்டாகும். விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான நாள் என்றும் கூறலாம். நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இல்லத்தில் சுபகாரியங்களும் நடைபெறும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனதில் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் காட்டுவீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆதாயம் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணி மாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் உண்டாகும். இன்று பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சாந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய செயல்களை சிறந்த முறையில நிர்வகிக்கவும் செய்வீங்க. வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஆற்றும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியாகவும் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உறவுல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். நேர்மையான மற்றும் பிரார்த்தனைகளை ஈடுபடுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சிகளை வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய தனித்தன்மையும் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள்ல நல்ல ஒரு முடிவையும் காணலாம். வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிகளை கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தேவையான அளவு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பணியாளர்களுடைய அலுவல் சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உள்ளவர்கள் செய்யும் குழப்பங்களினால உங்களுக்கு ஏதாவது கோபங்களும் ஏற்படலாம்.
முயற்சிகள்ல முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபார பயணங்கள்ல தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்டர்களையும் பெற்று விடுவீங்க. திட்டமிட்டபடி சிறப்பாக தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. நாணயமாக நடந்து கொள்வதும் நல்லது. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வி செலவுகள் சற்று கூடுதல் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியில முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியுடனும் முடியும். எதிர்பார்த்த சில காரியங்கள்ல போராடி வெற்றியும் காண்பீங்க. இலக்கிய பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழலும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவுடன் சில செயல்களை செய்து முடித்தும் விடுவீங்க. மறைமுக எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தடைகளும் நீங்கும். அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படவும் செய்வீங்க. பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. பணிகள்ல இருந்து வந்த தவறுகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளினுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. சங்கடமான சூழ்நிலைகளும் மாறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. நாளின் இறுதியில சில செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தூக்கமின்மை போன்ற உணர்வுகளும் மாறும். தாய்வழி உறவினர்கள் ஆதரவுடன் உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயிடம் கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடிக்கடி மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. பங்கு சந்தையில லாபமும் உண்டாகும். வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. திறமையான செயல்பாடுகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளை சமாளித்தும் கொள்வீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிய கடன்களை வாங்கவும் செய்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நீங்கள் எதிர்பார்த்த சந்திப்புகளாகவும் இருக்கலாம். தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களையும் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேன்மையான வாய்ப்புகளும் உண்டாகும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். முயற்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சந்திப்புகளும் நடைபெறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நல்ல ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஆக்கத்திறனை மேம்படுத்தியும் கொள்வீங்க. சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த நல்ல ஒரு புரிந்துணர்வுகளின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பணவரவு நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. அதிக ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். பண தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நட்புகளிடம் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனதள தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில்துறையில எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் முடிவடையும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. பொறுப்போடு சகோதர சகோதரிகளுக்கு சில கடமைகளையும் செய்வீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். துணிச்சலாக காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. வேலைக்காக வேறு இடம் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சு திறமையினால வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகளும் பளிச்சிடும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். அக்கவுண்ட்ஸ் தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நல்லபடியாகவும் முடியும். புதிய தொழில் முயற்சிகளிலும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதிலும் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். அரசு விவகாரங்கள்ல சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் ஆதரவாகவும் இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில சஞ்சலங்களும் ஏற்படலாம். லாபமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.